அன்பு கழுமிய தமிழர் வாழ்வியல் புலனத்துடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று உங்கள் திருமுன்னே தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை 95 அளிப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழருடைய மாண்பு என்று பார்க்கிற பொழுது பிறப்பால் ஒருவரும் உயர்வு தாழ்வு இல்லை என்கிற அந்த மாண்பு தான். ஆரியருடைய அந்த நால்வர்ண கோட்பாடு தமிழகத்திற்குள்ளே வந்து புகுந்து நாசமாக்குகிறவரை தமிழர்கள் அந்த மாண்பை கடைபிடித்திருக்கிறார்கள். சோழர் காலம் வரையிலேயும் கூட பல கல்வெட்டுகள் நமக்கு சொல்லுகிற செய்தி இதைத்தான். எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்வதாக இருந்தால், இந்த மட்பாண்டம் செய்கிறவர்களை குயவர்கள் என்று நாம் இன்று வழங்குகிறோம். குலாலர் என்று சொல்லுவார்கள். சோழர் கால கல்வெட்டுகளிலே அவர்கள் வேட்கோவர் என குறிக்கப்படுகிறார்கள். ஆக வேட்கோவர், குலாலர், குயவர் எல்லாம் ஒருவரையே குறிக்கிற சொற்கள். அவர்களை நாம் இன்று என்ன செய்திருக்கிறோம்? ஒரு தாழ்த்தப்பட்டவராக கருதி ஊருக்குள்ளே ஒரு தாழ்த்தப்பட்டவராகவே கருதுகிறோம். ஆனால் சோழர் காலத்திலே அவர்கள் மட்பானம் செய்கிற தொழில் செய்திருந்தாலும் கூட மற்ற பெரிய பதவிகளும் இருந்திருக்கிறார்கள். கோயில் இசைக்கருவிகளை இசைப்பவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கோயில் அரங்கூர் அவையத்து தலைவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், நீதிபதிகளாக. இது எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். அதுபோல நிலவுடைமையை பெற்று பல அறக்கொடைகளை செய்வர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நிலமும் இருந்திருக்கின்றன, நிலவுடைமை பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலத்தை அவர்கள் அறக்கொடையாகவும் செய்திருக்கிறார்கள். அப்போ எவ்வளவு அளவுக்கு மிஞ்சிய நிலம் ஒரு இடத்துல இருந்திருக்கணும் பாருங்கள். பராந்தக சோழனுடைய 9ஆம் ஆட்சி ஆண்டில், அதாவது கிபி 916 திருமியச்சூர் என்கிற அந்த கோயிலுடைய இறைவன் முன்பு 2 நந்தா விளக்குகள் எரிப்பதற்காக சந்திரன் சூரியன் உள்ளளவும் செல்லுபடியாகுமாறு செம்பியன் மாதேவி மயக்கல் என்ற பெயரில் இருந்த 9 மா அரைக்காணி நிலத்தை, எதுக்காக? நந்தா விளக்கு சூரிய சந்திரன் உள்ளவில் எரியணுமா, அதற்காக செம்பியன் மாதேவி மயக்கல் என்ற பெயரில் இருந்த 9 மா அரைக்காணி நிலத்தை வேட்கோவன் புகழன் 301, அவன் பேர் புகழன் 301 என்பான், ஊர் சபையிலிருந்து விலக்கி வாங்கி கோயிலுக்கு அளித்துள்ளான். இந்த செய்தியை கல்வெட்டிலே போடுவதிலே சோழ மன்னர்கள் மிக பெருமைப்பட்டிருக்கிறார்கள். அதுதாங்க சிறப்பதில். ஸோ இந்த கோயிலுடைய அறக்குடையை சோழப்பரசன் கல்லிலே பதிக்கிறான். அப்போ எவ்வளோ பெருமை சேர்க்கிறான் பாருங்கள். அதுதான் அந்த சோழ மன்னனுடைய மாண்பு. இப்போ பிறப்பால் உயர்த்தாழ்வு இல்லை பாருங்கள். மட்பானும் செய்து கொண்டிருப்பான், கோயிலை இசைக்கருவியும் வாசிப்பான், கோயிலுடைய அரங்கூராவயத்திலே நீதிபதியாகவும் இருப்பான், நிலங்களை வாங்கி கோயிலுக்கு தந்தாவளுக்கு போன்று எரிப்பதற்காக அறக்கொடையும் செய்வான். அந்த அறக்கொடையினாலே சோழனுடைய கல்வெட்டிலையும் பெயர் பெறுவான். இவ்வளவு சிறப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். திருவாரூரில் உள்ள திருநீலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு குயவர்கள் ஒன்று சேர்ந்து 5 வேலின் நிலம் அளித்த அரிய செப்பேடு ஒன்று ஆரூரில் கோயில் இருக்கிறது. அந்த ஆரூர் கோயிலில் இன்றும் செப்பேடு இருக்கிறது. குயவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து 5 வேலின் நிலம், கிட்டத்தட்ட 25 ஏக்கர் அந்த கோயிலுக்கு வழங்கியிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு ஒரு வசதியோடு வாய்ப்போடு இருந்திருக்கிறார். குலால் மரபில் உதித்த திருநீலகண்ட ஆழ்வார், திருநீலகண்ட குயவனார், அவர் சிதம்பரத்திலே ஈசனுக்கு தொண்டு செய்தவர். அவர் உதித்த குலம் எது? குலாலர், குயவர் குலம். இந்த குயவனாரின் பெருமையை அந்தணரான சுந்தரர், திருநீலகண்டருங்கிறவர் குயவர், அவர் யார் பாடுகிறார்? அந்தணராகிய சுந்தரர். எப்படி பாடுறாருங்க? திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று தமது திருத்தொண்டர் தொகையிலே குறிப்பிடுகிறார். ஒரு அந்தணர் தலைமையிலே தூக்கி வைத்து பேசுகிறார் ஒரு குயவனாரை. இப்போ பிறப்பால் உயர்த்தாழ்வில் பாருங்கள், தொழிலாளர்கள் மாறுபட்டிருக்கலாம்.
எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் சொன்னார். செய்தொழிலான் தான் வேற்றுமை. வள்ளுவன் சொல்கிறதுக்கு இலக்கணமாக வாழ்ந்திருக்காங்க பாருங்க. ஆக குலாலர்த்தம் பெருமையை திருமியச்சூர் கல்வெட்டில் பார்த்து நாம் இன்றைக்கெல்லாம் மகிழலாம். அப்படி ஒரு சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஒரு குயவனார் போன்றவரை சோழ பேரரசன் கல்வெட்டிலே குறிக்கிற மாண்பை பார்ப்பது போல அந்த கோயிலை கட்டிய சிற்பிகள் இருக்கிறார் பாருங்கள், தபைகள் என்று நாம் சொல்கிறோமே, அந்த கல் தச்சர்கள், அவர்களது பெயரையும் மறவாமல் குறிக்கிற மாண்பும் சோழ பேரரசர்களுடைய மரபில் இருந்திருக்கிறது. ராஜராஜ சோழன், ராஜராஜ தச்சன், கர்த்தச்சன், அவன் பெயரை குறிக்கிறான் தஞ்சை பெரிய கோயிலே. அதுபோல் இந்த சிற்பிகளுடைய பெயரை குறித்து அவர்களை பெருமைப்படுத்துகிற மாண்பு, நன்றி மறவாமை நமது பண்டை தமிழ் மண்டலத்திலே நிறைய இருந்திருக்கிறது. வேறொரு எடுத்துக்காட்டு சொல்வதாக இருந்தால், இந்த திருநல்லம் என்கிற ஒரு திருத்தலம். அந்த திருநல்லம் இன்று கோனேரி ராஜபுரம் என்று வழங்கப்படுகிறது. கோனேரி ராஜபுரம் அது அக்காலத்திலே கல்வெட்டுகளிலே திருநல்லம் என்று குறிக்கப்படுகிறது. அந்த திருநல்லம் என்பது தேவராதிகளுடைய பாடல் பெற்ற தலம். அங்கே திருஞானசம்பந்தர் ஒரு பாடலை பாடுகிறார். அந்தி மதியோடும் அவரச் சடை தாழ முந்தி அனல் ஏந்தி முதுகாட்டு எரி யாடி சிந்தித்து எழவல்லார் தீரா வினை தீர்க்கும் நந்தி நமை ஆழ்வான் நல்லவன் நகரானே. இந்த ஈற்றடி கடைசி அடி இருக்குங்களா, ஒரு செய்தி நமக்கு சொல்கிறார். அது ஒரு துணை செய்தியாக இங்கே நான் சொல்லி வைக்கிறேன். நந்தி நமை ஆழ்வான் நல்லம் நகரானி. இந்த நல்லம் என்கிற நகரத்தினுள்ளே எழுந்தெழுந்திருக்கிற இந்த சிவாலயத்தினுடைய நந்தி நமை ஆழ்வான், நந்தி நமை ஆழ்வான், ஈஸ்வரனை தான் ஆடணும்னு சொல்லணும், நந்தியை சொல்லுகிறாரே என்கிற குழப்பம் வரலாம். நாம் தான் குழம்பு போய் தவறாக பயன்படுத்தி கொண்டு செய்தியை இந்த அடி நமக்கு தெரிவிக்கிறது. நந்தியாகி நமசிவாயும் உரைகின்ற நல்லம் என்கிறார். ஆக இந்த நந்தி என்பதே நமசிவாயம்தான். இறைவனாக வழிபடத்தக்க சிவபெருமானுடைய கைலாயத்துடைய சிவக்கணம் அவர். அவரே சிவமாக திகழ்கிறார் பல சிவாலயங்களிலே. அப்போ நமக்கு என்ன குழப்பம் வரும்? இப்போ கோயில்களிலே வெளியிலே புறத்து இருக்கக்கூடிய நந்தி இருக்கிறதே, பலிபீடத்திற்கு அடுத்தது துஜஸ்தம், அந்த கொடிமரத்திற்கு அடுத்தாலே நந்தி இருக்கிறதே, அது நந்தி என்று சொல்கிறோமே. அது நமது அறியாமையினால் பழக்கத்தினால் நந்தி என்று சொல்கிறோம். ஆனால் தேவாரம், திருவாசகம், தோத்திரம், சாத்திரம் படித்தவர்கள் அது நந்தி என்று சொல்ல மாட்டார்கள். அது சிவபெருமானுடைய காலை வாகனம். ஆக நாம் நந்தி என்று குறிக்கிறோம். தமிழ்நாட்டு மரபுப்படி இது தவறான பிழையான கூற்றுதான். நந்தி நாமம் நமச்சிவாய என்பது திருஞானசம்பந்தருடைய வாக்கு. இப்போ நந்தி நாமம் என்பது நமச்சிவாய. நக்கன், நந்தி என்ற சொற்கள் சிவபெருமானை குறிப்பிடுவை. திருக்கைலாயத்து வாயிலை காத்து நிற்பவர் அதிகார நந்தி என்பவர். அவர் சிவனாரை ஒத்த தோற்றத்துடன் கைகளிலே மான், மழு ஆகியவற்றை தரித்தவராக, மார்பில் உடைவாளை அணைத்த வண்ணம் இரு கரங்களையும் கூப்பியவராக திகழ்வார். சில சிவாலயனுடைய கோபுர கோஷ்டங்களை பார்த்தீங்கன்னா நுழைவாயிலே நந்திய பெருமான் இதே உருவத்தில் இருப்பார். அவரை வழிபட்டு அவர் அனுமதி பெற்றுத்தான் ஆலயத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்பது பொருள். அவருக்கு தேவியரெல்லாம் உண்டு. அவருக்கென தனித்த கோஷ்டம் மாடம், அதில் தன் தேவியரோடு திகழ்கிற அவரை வணங்கி அனுமதி பெற்றுத்தான் பின்பால் நம்ம கோயிலுக்குள்ளே நுழைய வேண்டும் என்று பழைய ஆலய வழிபாட்டு நெறி. பின்னாளில் இந்த மரபெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மிடமிருந்து மறந்து போய்விட்டது. அதை எடுத்து சொல்வார் இல்லை. அதனால் இடபதேவரை நந்தி என்ற பெயரால் குறிக்க தொடங்கும். அது ரிஷபதேவர், இடபதேவர் என்று தான் சொல்வார்கள். ஆக பலிபீடத்திற்கு அடுத்தது இருப்பவர் இடபதேவர் தான். அவர் நந்தியம் பெருமான் அல்ல. நந்தி சிவனுக்கு சிவாய நந்தி நாமம் நமச்சிவாய் என்று திருஞானசம்பந்தர் போற்றுகிற அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய இறை பதி. ஏன்னா காளையாகத்துக்கு அவர் நம்ம என்ன பண்ணோம், வழிபட்டு ஆலயத்திற்குள் நுழையும் வழக்கத்திற்கு நம்ம உட்பட்டோம். அவர் வணங்கிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணுங்கிற மாதிரி தவறில்லை, வணங்குறதில்ல. அவர் காளையம்பதி, அவர் வாகனம் ரிஷபம்பதி, இடப வாகனர்.
எந்த ஒரு ஆகம நூலும் சிற்ப சாத்திர நூலும் இடபத்தை நந்தி என்ற பெயரால் குறிக்கவில்லைங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி. நம்ம இன்றைக்கும் நந்தி நந்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது பழக்கத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்களும் சொல்லியிருக்கோம், நானும் சொல்லியிருக்கோம், எல்லோரும் சொல்லி கொண்டு தான் இருப்போம். ஆனால் ஆகம விதிப்படி அது நந்தி அல்ல, அது இடப வாகனம் தான். இடப தேவர், ரிஷபதேவர் என்று சமஸ்கிருத சொல்வார், இடபதேவர் தமிழில் சொல்கிறோம். அவர் இடபதேவரை வணங்கிவிட்டு உள்ள செல்கிறோம். ஆனால் ஈசனை வணங்குவதற்கு முன்னாலே அங்கே கோஷத்திலே நுழைவாயில் கோஷத்தில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானை அவருடைய தேவியரோடு ஒரு எழுந்தொழி இருப்பார். அவர் வழிபட்டுத்தான் அனுமதி பெற்றுத்தான் உள்ளே செல்வன். இதுதான் மரபு. அதிகார நந்தியை மட்டுமே நந்தி என குறிக்கிறார்கள். திருநிலத்து தேவார பாடல் இதற்கு சான்று பகிறது. இந்த கோயிலுடைய தேவார பாடல் இதற்கு சான்று. ஏற்கனவே சொன்ன தேவாரத்தையும் நான் பாடி காண்பித்தேன். இப்போ இந்த செய்திக்கு வருவோம். அதாவது அந்த கோயிலுக்காக உழைத்தவர்களை, அந்த கோயிலை கட்டிய சிற்பிகளை, அவர்களை போற்றி பட்டங்கள் கொடுத்து கல்வெட்டிலே பொறிக்கிற ஒரு மாண்பை சோழ மன்னர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த திருநிலத்திற்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அரச மரம் தான் அங்கே கோயில் மரம். அரச மரம் என்பது மரங்களுக்கெல்லாம் அரசன் பேர் சொல்வது போல மிக சிறப்பாக இருக்கும். அந்த கோயில் மிகப்பெரிய சிறப்புடைய கோயிலாக தான் இருக்கும். சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில், சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் ஓதியே, திருமூலருடைய பாட்டு. திருவாடதுறையில் போதி மரத்தை, திருவாடதுறைக்கும் கோயில் மரம் போதி என்கிற அரச மரம் தான். அதை திருமூலர் இவ்வாறு போற்றுகிறார். அப்படி வேறொரு சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு. இப்பொழுது நம்முடைய கருத்துக்கு வருவோம். இந்த நல்லம் கோயிலிலே அந்த சிற்பிகள் எப்படி புகழப்படுகிறார்கள்? 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ பேரரசர்கள் காலத்திலிருந்தே திகழ்ந்த ஒரு பெரும் கோயில்தான் இந்த திருநெல்லம் என்பது. பல்லவருடைய காலத்திலிருந்து திகழ்ந்த ஒரு பெருங்கோயில் என்கிற பொழுது அது செங்கலாக தான் இருந்திருக்க வேண்டும். செங்கல்லாக இருந்த அந்த கோயிலை கற்றளியாக கருங்கல்லால் மாற்றியது செம்பியன் மாதேவியார். செம்பியன் மாதேவியார் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், கண்டராதித்ய சோழனுடைய அன்பு மனைவியார். அவர்கள் இருவருடைய அன்பு புதவன் தான் முதலாந்தக சோழன் என்பவர், உத்தம சோழன் என்று சொல்வார்கள். அந்த உத்தம சோழன் ஆட்சிக்கு வருகிறான். ராஜராஜ சோழனுடைய அன்பினாலே, கருணையினாலே, பண்பினாலே. அப்போது உத்தம சோழனுடைய ஆட்சி காலத்திலே கணவனை இழந்த கைம்பெண்ணாக இருக்கிறார் செம்பியன் மாதேவியார். ஒரு பாருங்கள், மனம் ஒடிந்து போகாமல், தீப்பாயாமல், தமிழகத்து கோயில்களுக்கெல்லாம் தன்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருப்பணிகள் செய்கிறார். சைவ திருப்பணி செய்த ஒரு திருமாது தான் செம்பியன் மாதேவியார். இந்த திருநிலத்தில் என்ன செய்கிறார் என்றால், பல்லவர் காலத்திலே மிக சிறப்பாக இருந்த அந்த செங்கற் கற்றளியை கருங்கல் கற்றளியாக மாற்றுகிறார். அதுதான் சிறப்பான. அதுக்கு கண்டராதித்த ஈஸ்வரம் என்ற பெயரை சூட்டுகிறார். அப்போ அந்த செம்பியன் மாதேவியாருடைய ஆணைக்கிணங்க அதை கற்றளியாக மாற்றியான பாருங்க சிற்பிகள், அந்த தவதிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, சாத்தன் குணப்பட்டன் சண்டீசர் கோயிலை கற்கோயிலாக எடுத்து திட்டை வில் மெய்யப்பன். ஆக சிவன் கோயில் முழுவதும் கற்றலாக எடுத்தவன் சாத்தன் குணப்பட்டன். சண்டீசர் கோயிலை கற்கோயிலாக எடுத்த திட்டை வில் மெய்யன் என்ற இன்னும் சில சிற்பிகள் உருவச் சிலைகளை கல்வெட்டு குறிப்புகளோடு அவன் பேருன்னா என்ன செய்தான், எந்த கோயிலை எடுப்பித்தான், இப்படி அந்த கோயிலிலே பதிப்பித்திருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், 1000 ஆண்டுகளாக இந்த சிற்ப வரலாற்றோடு அதை செய்த சிற்பிகள் வரலாறு நமக்கு இன்று கிடைக்கிறது. அதுதான் சிறப்பு. அதில் இதை நம்ம பௌர்வ தமிழும் பார்த்து பெருமிதம் கொள்ளணும். ஒரு மன்னருடைய மாண்பு எப்படி இருந்திருக்கு பாருங்கள். குயவனாயை போற்றிருக்கிறான், சிற்பியை போற்றி. எங்கேயாவது வேறுபாடு இருக்குங்களா? எங்கேயாவது சமுதாய அமைப்பில் எங்கேயுமே இல்லை பாருங்க. ஆரியருடைய ஆதிக்கம் மிகுகிற வரை இந்த பண்பு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதுபோல் இன்னொரு மாண்பு, அன்றைய மன்னர்கள் தமிழர்கள் மற்ற உயிரினங்களையும் அவர்கள் மிக மிக போற்றியிருக்கார்கள். நான் எப்படி அந்த நாய்க்கு ஒரு கல்வெட்டு, கோழிக்கு ஒரு கல்வெட்டு முன்பு நான் உரையிலே சொல்லியிருக்கிறேன். அதுபோல் சிவாலயங்களிலே, இந்த சிவாலய வரலாற்றிலே மற்ற உயிரினங்களையும் சேர்த்தே வரலாறு எழுதியிருக்கிறார்கள், கல்வெட்டிலே பொறிக்கிறார்கள். அதுபோல் பாருங்கள், சில விலங்குகளோடு சேரும் சில சிவாலயங்கள் இருக்கும். இப்போ திருக்கழுக்குன்றம் இருக்குது.
கழுகில் பூசை செய்தாலே இது திருக்கழுகுன்றம் என்று பெயர். அதுபோல் குரங்கு, அணில், காகம் இது மூன்றும் பூசித்தாலே குரங்கணில் முட்டம். அடுத்தது மீன் லிங்க பூசை செய்ததால் திருச்சேலூர். எறும்புகள் ஈசனை பூசித்ததால் எறும்பியூர். கரையான்கள் ஏற்படுத்திய புற்றால் லிங்க ஊர் ஏற்பட்டதால் புற்றிடங்கொண்டார் ஆக திகழ்கின்ற வன்மிகேசமும் அதாவது ஆரூர். வாலி பூசித்ததால் குரங்காடு துறையும். பாம்பு பூனை செய்ததால் திருப்பாம்பரமும். சிலந்தி, பாம்பு, யானை ஆகிய மூன்று வழிபட்ட தலமாதலால் திருக்காலத்தியும். வெண்ணாவல் மரத்தின் கீழ் சிலந்தியும் யானையும் பூசித்த தலமாதலால் திருவானைக்காவும். இப்படி விலங்கு, பறவைகள், பூச்சி எல்லாத்துக்கும் அந்த கோயிலை சம்மந்தப்படுத்தி எல்லா உயிர்களுக்கும் அந்த சிவகதி அடைகிற நிலைக்கு உயர்த்தியிருக்காங்க பாருங்கள். இது கற்பனையாக இருக்கலாம், புராணமாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் இந்த விலங்குகளை சேர்த்து செய்யணுங்கிற உணர்வு இருக்குது பாருங்கள். கற்பனையாக கூட இந்த உயிருக்கு இந்த விலங்குகளை ஏன் சேர்க்கணும் ஒருத்தன் வரலாற்றோடு? அதுதான் தமிழுடைய மாண்பாக நான் பார்க்கிறேன். அதுபோல தான் இந்த வலியன் என்னும் ஆனைச்சாத்தான் ஒரு குருவி, கருங்குருவி என்று சொல்வார்கள். இது ஆனைச்சாத்தான் என்று சொல்வார்கள். அது வலியன் என்று சொல்வார்கள். வலியன் என்னும் ஆனைச்சாத்தான் கருங்குருவி பூசனை செய்த திருத்தலங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவலிதாயமும் வலிவலமும். மயில் பூசனை செய்த திருத்தலமாக மயிலாப்பூர், அதாவது மயிலாப்பூர்னு சொல்கிறோமே, திருமயிலையும் மயிலாடுதுறையும். பசு பூசை செய்த தலங்களாக ஆவூர், பட்டீச்சுரம், திருவான்மியூரும் திருவாடுதுறையும் போற்றப்படுகின்றன. கருடன் லிங்க பூசை செய்த தலமாக குடவாயிலும். நாரை வழிபட்ட லிங்க முறையும் கோயிலாக திருநாரையூரும். எலி பூசித்த திருத்தலமாக திருமறைக்காடும் இன்றும் போற்றப்படுகின்றன. அதுபோல் இந்த திருவிளையாடல் புராணம், திரு ஆலவுடையார் திருவிளையாடல் புராணம் இவங்களெல்லாம் கற்பனையாக நம்ம பாவித்தாலும் கூட அந்த கற்பனை கதைக்குள்ளே ஈசன் எப்படி இந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தாய் உள்ளத்தோடு அருளினார் என்பதை எழுதுகிறாங்க பாருங்கள். இப்போ ஈசன் என்கிற பொழுது அது கற்பனையோ கதையோ நடந்ததோ அதற்குள்ளே புகாமல் எத்தனை உயிர்களுக்கும் இந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் எப்படி தாய் உள்ளத்தோடு அவன் கருணை செய்தான் என்பதை எழுதுகிற அந்த மாண்பு இருந்திருக்கிறது பாருங்கள். அதை நான் போற்றுகிறேன். அதுபோல் பன்றிக்குட்டிகளுக்கு முளைப்பாலும், கரிக்குருவிக்கு உபதேசமும், வெள்ளானைக்கு சாபம் தீர்த்ததும், கல்யானைக்கு கல்யானை கரும்பு அருத்தியும் அருளியவன் சிவபெருமான் என்று அந்த புராணம் சொல்லுகின்றனவா? அதுபோல் சோழவள நாட்டில் ஒரு நண்டுக்கும் அந்த பேரு கிட்டியதாகத்தான் நண்டாங்குயில் என்கிற திருத்து தேவன்குடி நண்டான் கோயில், அங்கே ஒரு நண்டுக்கு அருள் பாலித்தான் என்கிற வரலாற்றையும் நாம் பார்க்கிறோம். அதுபோல் திருவாடுதுறையிலே திருமூலர் வரலாற்றை பார்க்கிற பொழுது ஒரு இடையன் மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். திடீரென அவன் மாறுவலியாலே இறந்து போகிறான். அவனை சுற்றி அத்தனை மாடுகளும் நெஞ்சு பதறி அழுது அப்படியே நிற்கின்றன, மேயவே இல்லை. புல் மேய கூட செல்லாமல் மணிக்கணக்காக அந்த ஆயனை சுற்றியே நிற்கின்றன. அதை வானத்திலே ஊர்ந்து சென்ற திருமூலர் பார்க்கிறார். பார்த்து கீழே இறங்கி வந்து பார்க்கிறார். மாடுகளுடைய அந்த கண்ணீரை பார்க்கிறார். எல்லா மாடும் அழுது கண்ணீர் வடிக்கின்றன. அவர் மனம் அப்படின்னு நொந்து போகிறது, இறங்கி போகிறது. அப்போ பாருங்கள், ஒரு மாட்டினுடைய துன்பத்திற்காக தன் உடலை மறைத்து அந்த ஆயனுடைய உடலிலே அவர் கூடு விட்டு கூடு பாய்கிறார். இதுதான் திருமூலனுடைய வரலாறு நாம் பார்க்கிறோம். அதனால் தான் அவருக்கு அந்த மூலன் என்கிற அந்த இடையினுடைய பெயர் திருமூலன் என்று வந்ததாக சொல்லுவார்கள். இது கதையோ நடந்ததோ நடக்கவில்லையோ ஐயா, ஒரு உயிருக்கு இறங்குற செயலை சிவத்தோடு இணைத்து பார்க்கிற வரலாறு இருக்கிறது அல்லவா, அதை நான் போற்றுகிறேன். அடுத்து தமிழர்கள் எப்படி அறிவியல் நுட்பத்தோடு ஆலய திருப்பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு செய்தியை நான் சொல்ல விடுகிறேன். இந்த மயிலாடுதுறை வட்டத்தில் திருமங்கலம் என்னும் ஒரு திருவூர், அது காவிரியிலிருந்து பிரியும் விக்கிரமனாறு எனும் கிளைநதியுடைய கரையில் இருக்கிறது. இந்த ஆலயத்தை குலோத்துங்க சோழனுடைய மகன் விக்கிரம சோழன் உருவாக்கியதாலே இதற்கு விக்கிரம சோழீச்சரம் என்ற பெயரையும் கல்வெட்டுகள் குறிக்கின்றன. பழம்பெயர் இறைவனுக்கு விக்கிரம சோழீஸ்வரம் உடையார். அது பின்னால் வழக்கம் போல் ஆரியர்கள்
பூலோகநாத சுவாமி, அம்பிகையினுடைய திருப்பெயரை பூலோக நாயகி என்று மாற்றிவிட்டார். இது வழக்கமாக செய்யப்படுகிற செயல்தான். இது மிக அழகான சிற்ப வேலைப்பாடு மிகுந்த ஒரு கோயிலாக திகழ்கிறது. அந்த ராஜகோபுரம், கோபுரத்திற்கு உரிய அலங்காரத்துடன் கிழக்கு வாயில் மிக அருமையாக அமைந்திருக்கிறது. மேல்நிலை கோபுர கட்டுமானம் இல்லாமல் ஒற்றைப்புறமாக இருக்கிறது. இந்த கோயில் ஒரு சிறப்பு. எதற்கு அந்த கோயிலை பற்றி நான் சொல்கிறேன் என்றால், இந்த அறிவியல் அடிப்படையிலே ஒரு திருக்கோயில் எவ்வாறு திருப்பணி செய்யப்பட வேண்டும் என்பதற்கு இந்த திருக்கோயில் ஒரு அடையாளம். அதில் ஒரு துணை செய்தி இந்த கோயில் என்ன சொல்லணும்னா, அடிக்கடி நமது சோழ மன்னர்கள் மேல் சேற்றை வாரி இறைக்கிற சில மாற்று மொழியாளர்கள் கோயில்களிலே தேவதாசிகளை வைத்து அவர்கள் சுகமம் அனுபவித்தார் என்ற குற்றச்சாட்டு தான். மிக மிக ஆதாரம் இல்லாத, எள்ளளவோடு ஆதாரம் இல்லாத அந்த குற்றச்சாட்டு. ஆனால் இருக்கிற ஆதாரம் முழுவதும் அவர்கள் அந்த தேவ கன்னியரை, இந்த தேவ மகளிரை தேவர அடியார்களாக எப்படி போற்றினார்கள் என்கிற செய்தி தான் எல்லா கல்வெட்டிலும் வருகிற செய்தி. இப்போ இந்த கோயில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அப்போது சோழ மன்னர் காலத்தில் ஆரம்பித்து அந்த நாட்டிய மங்கைகளை, தேவர அடியார்களை போற்றி போற்றி அவர்கள் பல பட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நாட்டிய மணிகளுக்கு மாணிக்கம் என்ற விருது அளித்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே இருக்கிற சிற்பங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள 2 தேவ கன்னிகர்கள் அல்லது தேவர அடியார்கள், எற்றி என்கிற ஒரு பெண், போகமார்த்தாள் என்கிற ஒரு பெண். அந்த இரு அணங்குகளுக்கும் வீரபெருமாள் மாணிக்கம் யாருக்கு? எற்றிக்கு. புவனநாயக மாணிக்கம் போகமார்த்தாளுக்கு. இந்த இரு பட்டங்களை கொடுத்து சிறப்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இந்த கோயிலுடைய கல்வெட்டு சொல்கிறது. ஆடவல்லான் தந்த நாட்டிய கலையில் தன்னை கரைத்து கொண்ட தேவர் அடியார்களான இந்த இரு நாட்டிய நங்கையர் அவருடைய சிவபக்தியை கண்ட விக்கிரம சோழன் இவர்கள் இருவருக்கும் என்ன செய்கிறான்னா, நமசிவாய என்ற சிவன் நாமத்தை பொறிக்கச் செய்த சிவப்பாதுகைகளை, சிவபெருமான் காலிலே அணியத்தக்க சிவப்பாதுகை, அதில் நமசிவாயங்கிற பெயரை பொறித்து அதை இவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். பாருங்கள், இப்போ ஒரு சிவப்பாதுகையே அளிக்கிற அளவிற்கு இந்த ஆரணங்குகள் போற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற செய்தி நம்ம உணர்ந்துக்கணும். அந்த செய்தி இந்த கோயிலுடைய கல்வெட்டிலே வருகிறது. இப்பொழுது அறிவியல் அடிப்படையிலே எப்படி சிவாலயங்களை அக்கால மன்னர்கள் புதுப்பித்தார்கள், நம்மவர்கள் எப்படி அதை புதுப்பித்து குளறுபடி செய்கின்றன, நான் 2 ஒப்பிடப் போகிறேன். இந்த கோயிலுடைய அறிவியல் நுட்பத்தை சொல்வதற்கு முன்னாலே கும்பகோணம் அருகில் உள்ள மானம்பாடி சிவாலயத்தை புதுப்பிக்கிற அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்தது. என்ன செய்தாங்கன்னா, மளமளவென்று எல்லா கற்களையும், கல்வெட்டு உள்ள பலகைகள், சிற்பங்கள், சிலைகள் எல்லாத்தையும் கிடுகிடுகிடு என்று பிரித்து தள்ளிவிட்டார்கள். அது முறையான படப்பதிவு, வரைவு ஆவணங்கள் எதுவும் செய்யப்படலை. கட்டுமானம் முழுதையும் பிரித்து எடுத்து விட்டார்கள். பின்பு மீண்டும் கோயில் எடுக்க முயற்சி செய்த பொழுது கல்வெட்டுக்கள் உள்ள பாறைகள், சிற்ப படைப்புகள் அவற்றுள்ள கட்டுமானத்தை மீண்டும் முறையாக வரிசையாக முன்னிறுத்த முடியவே இல்லை. இந்த வழக்கு இப்பொழுது வழக்காடு மன்றத்திலே, நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. பாருங்கள், இது இன்றைய நிலை. ஆனால் இந்த கோயிலிலே என்ன செய்திருக்கான் பாருங்கள், எப்படி செய்திருக்கான்னா, இந்த கோயிலுடைய இருக்கிற குறிப்பு வைத்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், திருப்பணி செய்ய முயற்சி செய்கிற பொழுது கற்களின் மேல் வரிசை எண்களை செந்துரை எழுத்தில் எழுதி கட்டுமானத்தை பிரிச்சிருக்காங்க. கல்வெட்டுகளை படியெடுத்து கொள்வது, அந்த கல்வெட்டு கீழே மேலே இறக்குறப்ப ஏற்றுறப்ப அந்த எழுத்துக்கள் சிதிலம் அடையலாம். ஆக கல்வெட்டு முழுவதும் படியெடுப்பது முதல் வேலை. மேல் வரிகள் முழுவதும் செந்தூரத்தினாலே எண்கள் இடுவது, செந்துரை எழுத்தில் எழுதி கட்டுமானத்தை பிரிப்பது, கல்வெட்டுகளை படியெடுத்து கொள்வது, கோயில் கட்டுமானத்தின் வரைபடம் தயார் செய்து கொள்வது ஆகிய பணிகளை செய்த பின்னால் தான் திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அத்தாட்சி இந்த ஒரு கோயில். இப்போது இதை நமக்கு சொல்லுகிற இந்த விக்கிரம சோழீஸ்வரம் கிட்டத்தட்ட கிபி 15ஆம் நூற்றாண்டில் ஒரு திருப்பணி செய்திருக்கிறார் இந்த கோயிலிலே. கட்டிடத்தின் தரைமட்டத்திலிருந்து உபபீடம், அதிஷ்டானம், பித்தி, பிரஸ்தலம் இதுவரையில் உள்ள பண்டைய கருங்கல் கட்டுமானத்தில்
ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு அங்கங்களின் வரிசையான கற்களின் அந்தந்த அங்கங்களுக்கென தனித்தனியான குறியீடு. ஒரு அங்கத்துக்கும் தனித்தனி குறியீடு, ஒரே குறியீடு இல்லை, தனித்தனி குறியீடு. ஒவ்வொரு கல்லிலும் கல்வெட்டாக பொறித்து அந்த கல்லு மேலேயே அந்த குறியீடுகளை பொறித்திருக்கிறார்கள், உளி கொண்டு பொறித்திருக்கிறார்கள். கல்வெட்டாக பொறித்து அதனுடன் தமிழில் அக்கல்லுக்குரிய எண்ணையும் பொறித்திருக்கிறார்கள். தமிழ் என்று இருக்கு இல்லைங்களா, அந்த தமிழ் எண்ணையும் அந்த கல் மேலே உளிகளாலே பொறித்திருக்கிறார்கள். அது செந்தூரத்தால் பொறித்திருப்பார்கள். அதற்கு பின்பே கட்டடத்தை பிரித்து மீண்டும் அடுக்கி கட்டடத்தை சீர் செய்திருக்கிறார்கள். இவ்வாறு அந்த கட்டடத்தை எந்தவித மாற்றமும் சிக்கலும் இல்லாமல் எந்த ஒரு கட்டடக் கலைஞனும் எளிதில் திருப்பணி செய்கிறார் போல இந்த குறியீடெல்லாம் அறிவியல் அடிப்படையில் எங்கே படி எடுக்கணுமா படி, எங்கே எண் போடணுமா எண், எங்கே குறிகள் குறிக்கணுமா குறியீடு. அது மட்டுமில்லை, சில சொற்கள் அந்த கோயிலில் இருக்கிறது என்று அது பிரிக்கிற பொழுதே தென்புறம் வடபுறம் உள்ள நிலைக்கால்களில் தென் வடல் என்றும் உள்வெளி நிலை உத்தரங்கள் மேலுவது அகவணை புறவணை என்றும் கதவு அணையும் நிலைக்காலுக்கு கதவடை. அப்போது தென்புறம் வடபுறம் உள்ள நிலைக்காலாக இருந்தால் தென் வடல், உள்வெளி நிலை, உத்தரங்கள் மேல் அகவணை புறவணை, கதவு அணையும் நிலைகாலுக்கு கதவடை. இப்படியெல்லாம் பெயர்களையும் அதில் பொறுத்திருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு குழந்தை போனாலும் கூட அடுத்து இந்த கோயிலை மறுபடியும் மறுசீர் செய்து விடலாம். இதுதான் இந்த அறிவியல் முறை. இவ்வளோ அழகாக நம்ம வேப்படை செய்கிறத பார்க்குறப்போ அவ்வளோ சிறப்பான ஒரு உள்ள கோயில் இந்த கோயில். இன்னும் ஒரு சுகமான செய்தி என்னென்னா, அந்த கோயிலுடைய கல்வெட்டு நம்ம தெரிந்து கொள்வது, இந்த கோயில் கல்வெட்டுகள் சில கோயில்களை ஊரையும் தெரிவிக்கின்றன. அவர்கள் முழுவதும் ஆற்றினால் அடித்து செல்லப்பட்டு தடமே இல்லை இன்னைக்கு. அப்படி ஒரு கல்வெட்டு ஒரு செய்தியை சொல்கிறது. சோழ மண்டலத்து விருதுராஜ பயங்கர வளநாட்டின் குறுக்கை நாட்டில் ராஜராஜன் திருமங்கலமும் விக்கிரம சோழீஸ்வரமும் இருந்ததாக இவ்வாலயத்து கல்வெட்டு தெரிவிக்கிறது. இந்த சோழ பேராற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக இவ்வாலயத்தின் நிலங்களும் இவ்வூருக்கு அருகே இருந்த சிவபாத சேரனூரில் இருந்த ராஜேஸ்வரமும் என்னும் கோயிலும் நிலங்களும் மற்ற ஆலயங்களும் நிலங்களும் எல்லாம் பாழ்பட்டு போய்விட்டது, மண்ணோடு மண்ணாகிவிட்டன. ஆனால் அந்த மண் என்ன செய்யிருக்கான்னா, அந்த நிலங்களை மட்டும் மீண்டும் அதை சீர் செய்து செப்பனிட்டு அவளை மீண்டும் அளந்து, ஏன்னா ஆவணத்தில் இருந்திருக்கும் அளவுலாம், அதே அந்த வேளாண்குடி பிரிவுக்குள்ளே கொடுத்தாங்கிற கல்வெட்டும் இருக்கிறது. அதுபோல் திருமங்கலத்திலே ராஜேந்திர சோழீஸ்வரம் என்ற பெயரில் ஒரு சிவாலயம் இருந்ததற்கான தரவும் இவ்வாலயத்தில் இருக்கிறது. அழிஞ்சி மங்கலம் என்னும் ஊரில் இருந்த திருவாலீஸ்வரம், மேலும் அருகமைந்த ஊர்களில் இருந்து திகழ்ந்த அபிமுத்தீஸ்வரம், வீரராஜேந்திர சோழீஸ்வரம் போன்ற கோயில்களை பற்றிய குறிப்பும் இந்த கல்வெட்டில் இருக்கிறது. வல்லூழன் கட்டினா ஒன்று கூட இந்த இடத்துல இன்னைக்கு இல்லை. அதனால் இந்த விக்கிரம சோழீஸ்வருடைய தங்க திருவடிகளை விருதாக பெற்ற நாட்டிய நங்கைகளையும் மத்தளக்காரர், அந்த மத்தளக்காரர் கூட குறிச்சிருக்காங்க, மத்தளக்காரரையும் பேரழகு வாய்ந்த விக்கிரம சோழீஸ்வரத்தையும் அறிவியல் நுட்பத்தோடு எப்படி ஒரு கோயிலை புதுப்பித்திருக்காள் என்கிற இந்த அறிவியல் நுட்பத்தையும் பார்ப்பதற்காகவாது நாம் இந்த கோயில்களுக்கு சென்று இந்த திருமங்கலம் ஒரு இடம் போயிட்டு வந்த நண்பர்கள், அங்கே இருக்கிற சிற்ப அழகுகள், அறிவியல் அடிப்படையிலே எப்படி சிவாலயங்களை அவர் புதுப்பித்திருக்கிறார்கள், இதை சுற்றி இருக்கிற எத்தனை கோயில்கள், நிலங்கள் எல்லாம், ஊர்கள் எல்லாம் நீருக்கு அடியிலே மண்ணோடு மண்ணாக போயிட்டு என்கிற கருத்துக்கள் எல்லாம் தாங்கி இருக்கிற இந்த கோயிலை ஒரு முறையாவது நம்மவர்கள் போய் பார்க்க வேண்டும். குறைஞ்சபட்சம் இந்த ஆரணங்கள், நாட்டிய ஆரணங்களை பார்ப்பதற்காகவாவது அந்த மத்தாளக்காரர் எல்லாரும் சேர்த்து பார்க்கணும்னா ஒரு முறை இந்த கோயிலுக்கு நம்ம எல்லோரும் சென்று வரும் என்று சொல்லி இந்த உரையை நான் அதோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.